Welcome students. This video is about 7th Standard Science Unit 6 Health and Hygiene. In this session we are going to see about how to take care of our eye and communicable diseases. Let me move on to the lesson now. Eye care. Eyes are an important organ of our body. They are considered as windows to the world. Eyesight is the most important sense. 80% of what we perceive comes through the sense of sight. Protecting the eyes can reduce the odds of blindness and vision loss. We should protect the eye from the diseases, surroundings and climate condition. அடுத்தது என்னன்னா கண் பராமரிப்பு. அதாவது உடல் உறுப்புகள்ல கண்கள் ஒரு முக்கிய உறுப்பாகும். கண்கள் தான் உலகன காண பயன்படும் ஜன்னல்களாக கருதப்படுகின்றன. பார்வை என்பது மிக முக்கியமான ஒரு உணர்வு. நம்ம 80% உணர்வுகளை இந்த பார்வை மூலமாவே நம்ம உணர்ந்து கொள்கிறோம். எனவே நம்ம அந்த கண்களை சுற்றுப்புற சூழ்நிலையிலிருந்து பாதுகாப்பதன் மூலமா இந்த குருட்டுத்தன்மை அப்புறம் இந்த பார்வை இழப்பு போன்ற குறைபாடுகளை நம்ம குறைக்க முடியும். Diseases affecting eye. Diseases affecting the eyes and the remedial measures are given below. First one is night blindness, இரவு குருட்டுத்தன்மை. ஸோ இதோட காசட்டிவ் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா lack of vitamin A. இதோட இது என்ன, அதாவது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டினால இருக்க செல்ஸ் டிஸார்டர் ஆயிரும். இதோட இம்பேக்ட் நம்ம அந்த நைட்லேயோ அல்லது புவர் லைட் அந்த மங்கலான அந்த வெளிச்சத்தில் பார்க்குறது ரொம்ப கடினமான ஒன்று. ரெமடியல் மெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த விட்டமின் ஏ ரிச் ஃப்ரூட்ஸ், அந்த கேரட் பப்பாயா சாப்பிட்றது மூலமாக நம்ம இதை தேர்வு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிசீஸ் கான்ஜெக்டிவிட்டிஸ். ஸோ இதோட தமிழ் பெயர் பார்த்தீங்கன்னா இளம் சிவப்பு கண்ணோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட காசிட்டிவ் ஏஜென்ட் வைரஸ் ஆர் பாக்டீரியா. இதோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 கண்மை அஃபெக்ட் ஆகிருக்கும். ரொம்ப அப்படியே கண்டாஜியஸ், அப்படியே ஒரு மாதிரி ஸ்னீசிங், அப்படியே நீர் வழியும் அந்த கண்கள்லேருந்து நீர்வழி. இது ஒரு தொற்று நோய் மாதிரி. ஸோ இதோட ரெமிடியல் மெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக் அந்த ஐ ட்ராப்ஸ் போட்டோம்னா தான் இதை குணப்படுத்த முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கலர் பிளைண்ட்னஸ், வண்ண குருட்டுத்தன்மை சொல்லுவாங்க. இதோட காசிட்டிவ் ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் கண்டிஷன், அதாவது மரபணு, அந்த பரம்பரை அந்த மாதிரி வர்றது. ஸோ இதோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா கலர்ஸில் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த ஒரே ஷேட்ஸாக இருக்கிறதே நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ரெமிடியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான சிகிச்சை முறை இந்த அளவும் இன்னும் இல்லை. பிரத்யேக வடிகட்டிகளுடன் கூடிய அந்த கண்ணாடிகள் மட்டும் உங்களுக்கு அந்த காண்டாக்ட் லென்ஸ் மூலமாக கிடைக்கிது. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 3, அப்சர்வ் த பிக்சர்ஸ் அண்ட் டிக் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன் த கிவன் டேபிள்ஸ். ஸோ இங்கே கீழே ஒரு 5 இது கொடுத்துருக்காங்க. ஸோ எது நீங்கள் பண்ணலாம், எது பண்ணக்கூடாதுன்றது யூ ஜஸ்ட் டிக் இட். ஓகே. ஏர் கேர். The condition of the air reflects to some extent the nutritional status and general health of the body. Thin, sparse air and the loss of air indicates a poor nutritional status. The deficiency in diet, physical and mental illness of various kinds may also lead to premature graying of air. The air follicles from which the air grows produce oil which keeps the air smooth. The sweat and the dead skin cells some of the scalp. The oil, sweat and dead cells all add together and can make the air greasy and look dirty unless it is washed regularly. தலைமுடி பராமரிப்பு. அதாவது தலைமுடியின் ஆரோக்கியமானது அந்த நம்ம உடம்புல இருக்க ஊட்டச்சத்தை பொறுத்து தான் இருக்கு. ஸோ நம்மளோட உடம்புல ஊட்டச்சத்து நன்றாக இருந்துச்சுன்னா அந்த தலைமுடியும் நல்லா ஆரோக்கியமாக நல்லா அடர்த்தியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மெல்லியதாக சிதறிய முடியாக இருக்கும். அதே மாதிரி அந்த மயிர்கால்களில் அந்த சுரக்கக்கூடிய எண்ணெய் நம்ம முடியை ரொம்ப மென்மையாக வைத்திருக்க செய்கிறது. அதே மாதிரி அந்த இறந்த செல்கள் அப்புறம் அந்த வேர்வை இதெல்லாம் சேர்ந்து நம்ம முடியை பார்த்திங்கன்னா அழுக்காக இருக்கிற மாதிரி அப்படியே க்ரீஸியாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அடிக்கடி நம்ம தலையை வாஷ் பண்ணிட்டு இருந்தோம்னா தலைமுடியை நன்றாக பராமரிக்க முடியும். கீப்பிங் ஹேர் clean and healthy. Regular hair wash and massage of the scalp will remove the dead skin cells, excess oil and dust.
Rinsing the air well with clear water and using good toothed comb for hair dressing is highly essential for the maintenance of hair. அதாவது வழக்கமாக என்ன பண்ணணும், அந்த உச்சந்தலையை நன்றாக தேய்ச்சி குளிக்கிறப்ப அந்த டெட் செல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இதுவாயிரும். அதே மாதிரி எக்ஸஸ் ஆயில் டஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி நம்ம சுத்தமான தண்ணியில் குளிச்சுட்டு அதே மாதிரி அந்த நல்ல அந்த சீப்பு கால்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இதுவாக இருக்கும், அந்த பற்கள், சீப்பு பற்கள். ஸோ அது நல்லா நம்ம சீவுனோம்னா நம்மளுடைய கூந்தலை வந்து நல்லபடியாக பராமரிக்கலாம். டிசீசஸ். A disease is the functional or physical change from a normal state that affects the health of a person by causing disability or discomfort. The following are the conditions that could lead to the development of disease in an individual. நோய். அதாவது நோய்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் சாதாரண நிலையிலிருந்து அசாதாரண நிலைக்கு மாறுறது. அதாவது நார்மலாக இயங்காமல் அவங்களுக்கு திடீர்னு ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு டிஃபிகல்ட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம நோயின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நோய்கள் வந்து பலவித கண்டிஷன்ஸில் ஏற்படலாம். அது என்னென்ன அப்படின்றத we'll see. Infection caused by disease causing microbes, lack of balanced diet, poor lifestyle and unhealthy habits, malfunctioning of one or more body parts or organs. The prevention and treatment of disease can be considered in two groups for their better understanding. They are communicable and non-communicable disease. அதாவது இந்த நோய் ஏற்படுவதற்கான காரணம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நுண்கிருமிகளின் தொற்று, இன்னொன்று வந்து இந்த சமச்சீர் உணவு உட்கொள்ளாமை, அப்புறம் புவர் லைஃப் ஸ்டைல் அதாவது தவறான வாழ்க்கை முறை, அப்புறம் ஆரோக்கியமற்ற அந்த பழக்க வழக்கம், ஒன்று அல்லது பல உடல் பாகங்களின் செயல் இழப்பு, இதுதான் வந்து காரணமாக இருக்கு. அதே மாதிரி இந்த நோய்களே வந்து நம்ம 2 பிரிவாக வந்து பிரிக்கலாம். இட்ஸ் அ கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள். அதாவது தொற்று நோய், தொற்றா நோய்கள். இப்போ நம்ம வில் see first the communicable diseases. Communicable disease are those disease that spread from one person to another. Healthy persons must be protected from people with communicable diseases. Diseases spread through contaminated air, water, food or vectors, insects and other animals. அதாவது கம்யூனிகபிள் டிசீஸ்னா தொற்று நோய்கள் ஸ்ப்ரெட் ஆகும். அது ஈஸியாக அந்த டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது தான் நம்ம கம்யூனிகபிள் டிசீஸ், பரவும். அதை தான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஸ்ப்ரெட்டிங் வந்து எப்படிலாம் நடக்கும் அப்படின்னா த்ரூ ஏர், காற்று மூலமாக அந்த ஸ்ப்ரெட் ஆகும், தண்ணீர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும், உணவு மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் அதர் வெக்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிறு பூச்சிகள், அப்புறம் விலங்குகள், இதுங்க மூலமாகவும் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். The first one is diseases caused by bacteria. So communicable disease like tuberculosis, cholera and typhoid are caused by bacteria. These diseases spread through air, water and some other organisms. அதாவது இந்த நோய்கள் பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த காலரா, டைஃபாய்ட், டியூபர்குலோசிஸ்லாம் பாக்டீரியா மூலமாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா ஏர், வாட்டர், அப்புறம் அதர் ஆர்கனிசம்ஸ் மூலமாகவும் நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். டியூபர்குலோசிஸ். Tuberculosis is caused by Mycobacterium tuberculosis and spreads from one person to another person through air, spitting, prolonged contact and sharing materials of the patient. The symptoms are fever, weight loss, chronic cough, bloody spitting and difficulty in breathing. ஸோ tuberculosis அப்படின்னா காசநோய். இந்த காசநோய் வந்து பார்த்திங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே அப்படின்ற ஒரு பாக்டீரியா மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது. இது வந்து எப்படி ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா த்ரூ ஏர், காற்று மூலமாகவும், அதே மாதிரி அந்த எச்சில் மூலமாகவும், அவங்களோட உடைமைகளை யூஸ் பண்ணுறது மூலமாகவும்,
ஸ்ப்ரெட் ஆகுது. இதோட சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காய்ச்சல் இருக்கும். அப்புறம் இந்த வெயிட் லாஸ் இருக்கும். உடல் எடை வந்து கம்மியாகிறது. அதே மாதிரி தொடர்ந்து இருமல், அப்புறம் ரத்தம் கலந்த அந்த எச்சில், அப்புறம் இந்த சுவாசிப்பதில் உங்களுக்கு சிரமம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சிம்டம்ஸ்மாக இருக்கும். ப்ரிவென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேக்சினேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது, பிசிஜி தடுப்பூசி போடுறது மூலமாகவும், அதே மாதிரி அந்த பேஷண்ட்டை கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து அவங்கள கவனிக்கிறது மூலமாகவும், அப்புறம் இந்த டிஓடின்ற ஒரு மெடிசன் இருக்குது, அதை ரெகுலராக எடுக்கிறது மூலமாக இந்த நோயை தடுக்கலாம். இந்த நோய்க்கான மருந்தும் அதுதான். The next one is cholera. Cholera is caused by Vibrio cholerae and spread through the consumption of contaminated food or water. The symptoms of cholera is vomiting, severe diarrhea and cramps in legs. So காலரா வந்து பார்த்தீங்கன்னா விப்ரியோ காலரே அப்படின்ற ஒரு பாக்டீரியா மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது. அதாவது கண்டாமினேட்டட் அந்த ஃபுட், அசுத்தமான உணவு, அந்த நீர் பருகுவது மூலமாக நம்மளுக்கு இந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இதோட சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாந்தி இருக்கும், கடுமையான வயிற்றுப்போக்கு இருக்கும், அப்போ கால்களை வலி இருக்கும். ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். Good hygienic practices like washing hands before eating, avoid eating uncovered food from street vendors, drinking boiled water, getting vaccination against cholera. அதாவது சாப்பிடுவதற்கு முன் கைகளை நன்கு நல்லா கழுவிட்டு நம்ம சாப்பிடுவது மூலமாக அதை தடுக்கலாம். அதே மாதிரி அந்த தெருக்கில் விற்கக்கூடிய அந்த திறந்தவெளி உணவுகளை சாப்பிடாம இருக்கிறதுனாலையும் நம்ம இந்த நோயை வந்து தடுக்கலாம். அதே மாதிரி நீரை எப்போதுமே நம்ம வந்து கொதித்து வைத்த நீரை தான் பருக வேண்டும். அதே மாதிரி தடுப்பூசி போடுறது மூலமாகவும் இந்த காலரா பரவாமல் நம்ம தடுக்கலாம். Next one is typhoid. Typhoid is caused by Salmonella typhi and spreads by contaminated food and water. The symptoms are anorexia, headache, rashes on abdomen, dysentery and high fever up to 104 degree Fahrenheit. டைஃபாய்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சல்மோனெல்லா டைஃபி அப்படின்ற ஒரு பாக்டீரியா மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டாமினேட்டட் ஃபுட், அந்த அசுத்தமான அந்த உணவு, நீர், இதை உட்கொள்வது மூலமாக நம்மளுக்கு இந்த டைஃபாய்டு வந்து பரவுது. இதுக்கு சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பசியின்மை இருக்கும், அதே மாதிரி தலைவலி இருக்கும், அடி வயிற்றில் வந்து இந்த ரேஷஸ், அந்த புண்கள் மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா 104 Fahrenheit வரை நம்மளுக்கு இருக்கும். இதெல்லாம் தான் உங்களுக்கு அறிகுறியாக இருக்கும். ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். ட்ரிங்கிங் பாயில்டு க்ளீன் வாட்டர், ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் சீவேஜ், வேக்சினேஷன்ஸ். இதுக்கான ப்ரிவென்ஷன், இந்த தடுப்பு மற்றும் சிகிச்சை முறை பார்த்திங்கன்னா கொதித்து ஆற வைத்த அந்த நீரை உட்கொள்வது மூலமாக நம்ம தடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அந்த டிஸ்போசல் சீவேஜ் வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ண, முறையாக கழிவு நீர் வந்து அகற்ற வேண்டும். அதே மாதிரி தடுப்பூசி போடுவது மூலமாக இதை வந்து நம்ம தற்காத்துக்கொள்ளலாம். Diseases caused by virus. Viral diseases are extremely widespread infections caused by many type of viruses. Some diseases caused by viruses are hepatitis, chickenpox and rabies. அதாவது வைரஸ் மூலம் ஏற்படக்கூடிய நோய்கள். வைரஸ்களால் மிகவும் பரவலான தொற்று வந்து ஏற்படுது. ஒரு சில டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலை, அப்புறம் அம்மை, சின்னம்மை, அப்புறம் ரேபிஸ், இந்த மாதிரி டிசீஸ் இந்த வைரஸ் மூலமாக ஏற்படக்கூடியது. The first one is hepatitis. Hepatitis is one of the most dangerous and fatal diseases caused by hepatitis virus A, B, C, D, E. Its mode of transmission is contaminated water, sharing of needles and blood transfusion. The symptoms of hepatitis is loss of appetite, anorexia and vomiting, eyes and urine turning to yellow color. ஹெப்பாட்டிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலை நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மஞ்சள் காமாலை நோய் வந்து எது மூலமாக உங்களுக்கு பரவுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த வைரஸ் மூலமாக. ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ்ன்னு இருக்குது, ABCD E, இந்த மாதிரி 5 இது இருக்குது. இந்த வைரஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து பரவுது. இது எப்போ மூலமாக பரவுதுன்னா அந்த அசுத்தமான நீர், அப்புறம் ஒருத்தருக்கு போட்ட அந்த மஞ்சள் காமாலை யாருக்காவது வந்து அவங்களுக்கு போட்ட அந்த ஊசினால மூலம் நம்மளுக்கு பரவும்.
அதே மாதிரி அந்த இரத்தத்தின் மூலமாகவும் நம்மளுக்கு பரவும். இதோட அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா பசியின்மை, அப்புறம் வாந்தி, அப்புறம் கண்கள், அப்புறம் சிறுநீர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் நிறமாக மாறிடும். ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். ட்ரிங்கிங் பாயில்டு வாட்டர், ப்ராப்பர் கிளீனிங் ஆஃப் ஹேண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து தடுப்பு மற்றும் சிகிச்சை வந்து பார்த்திங்கன்னா கொதித்து ஆற வைத்த நீரை நம்ம உட்கொள்கிறது, அதே மாதிரி கைகளை சுத்தம் பண்ணிட்டு நம்ம உணவு உட்கொள்வதோ அடிக்கடி நம்ம கைகளை சுத்தமாக வச்சுக்கிட்டாலும் நம்ம வந்து இந்த நோய் வராமல் தடுத்துக்கலாம். சிக்கன் பாக்ஸ் also known as varicella is a highly contagious infection caused by the varicella zoster virus. This disease spreads through air and contact with an infected person. Its symptoms are appearance of rashes on the whole body, fever, headache and tiredness. ஸோ தட்டமை வந்து பார்த்திங்கன்னா அந்த வரிசெல்லா ஜோஸ்டர் அந்த வைரஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது. இது மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த காற்று மூலமாகவும், அதே மாதிரி இன்ஃபெக்டட் பர்சன் ஒருத்தவங்களுக்கு அந்த நோய் இருந்துச்சுன்னா அவங்க மூலமாக நம்மளுக்கு பரவும். இதோட அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா ரேஷஸ் இருக்கும், புண்கள், அந்த ஹோல் பாடியிலையும் அந்த ரேஷஸ் இருக்கும். அதே மாதிரி காய்ச்சல், தலைவலி இதுவும் நம்மளுக்கு இருக்கும். Prevention and treatment. The chickenpox varicella vaccine is the best way to prevent chickenpox. Special attention should be given to the infected persons. அதாவது தடுப்பு மற்றும் சிகிச்சை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்னம்மை தடுப்பதற்கான சிறந்த வழி சின்னம்மை தடுப்பூசி, அப்புறம் நோயாளிகளுக்கு வந்து சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் rabies. Rabies is a fatal disease which is transmitted by the bite of the infected dog, rabbit, monkey, cat, etc. The virus present in the saliva of dog enters the brain via neurons. The symptoms of rabies are hydrophobia, extreme fear for water, fever for 2 to 12 weeks and exaggerations in behavior. So நெக்ஸ்ட் ரேபிஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறிநாய்க்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்டில் அந்த இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு நோய். இது வந்து நாய், முயல், குரங்கு, பூனை அந்த இன்ஃபெக்டட் அந்த நோய் தொற்றுடைய இந்த விலங்குகள் மூலமாக அது கடிப்பதன் மூலமாக நம்மளுக்கு வந்து பரவுது. நாய்களின் உமிழ்நீரில் உள்ள அந்த வைரஸ் வந்து நரம்பு வழியாக நம்மளுக்கு மூளைக்குள்ளே அந்த நியூரன்ஸில் போய் நுழைஞ்சு நம்மளுக்கு அந்த ஹைட்ரோஃபோபியான்னு ஒரு பயத்தை உண்டாக்குது. இந்த நீரை பார்த்தாலே நம்மளுக்கு பயம் வரும். அதே மாதிரி 2 முதல் 12 வாரங்கள் இந்த காய்ச்சல் வந்து இருக்கும். அதே மாதிரி அவங்கள அந்த பிஹேவியரும் கொஞ்சம் எக்ஸாக்சுரேஷன்ஸாக இருக்கும். ப்ரிவென்ஷன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். இன் ஏர்லி ஸ்டேஜஸ் rabies is very difficult to detect. After an animal is bitten, it usually takes 2 to 12 weeks to show any symptoms and it may take as long as 2 years also. Fatality can be prevented by timely vaccinations before the onset of symptoms. இதோட ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் தடுப்பு மற்றும் சிகிச்சை பார்த்திங்கன்னா அது ஏர்லியஸ்ட் ஸ்டேஜ் இந்த ஆரம்ப காலத்தில் நம்மளுக்கு வந்து இந்த அறிகுறியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அந்த ஒரு விலகு கடித்த பின் பொதுவாக 12 வாரங்கள் முதல் அந்த சிம்டம்ஸ் இந்த அறிகுறி வந்து நம்மளுக்கு தெரியும். சம்டைம்ஸ் இது வந்து 2 years கூட ஆகலாம். பெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்சினேஷன் நம்ம சரியான நேரத்தில் தடுப்பூசி போட்டோம்னா இதில் அதிக பாதிப்புலேருந்து நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம். Activity 4. Visit a nearby primary health center and collect information about vaccinations given to children 0 to 15 years. Meet a doctor or health worker in the hospital and inquire about the following. The types of vaccines available there. Can disease be prevented by their usage? The age at which it should be given. ஸோ இங்கே ஒரு பிக்சர் பார்க்குறீங்க இல்லையா, rabies. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வைரஸ் எப்படி என்ட்ரி ஆகுதுன்னா அந்த ஒரு இன்ஃபெக்டட் டாக்லேருந்து நம்மளுக்கு என்ட்ரி ஆகுது. வைரஸ் ரிப்ளிகேட்ஸ் இந்த மசில்ஸ் அட் த சைட் ஆஃப் பை, எங்கே கிடைக்குதோ அங்கேருந்து உங்களுக்கு மசில் மூலமாக உங்களுக்கு பரவும். அப்போ அந்த மசில்லேருந்து நேராக உங்களுக்கு வந்து நர்வ் அந்த பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம் மூலமாக அப்படியே உங்களுக்கு பாடி ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. ஸோ த வைரஸ் ரிப்ளிகேட்ஸ் இந்த டார்சல் ரூட் கேங்லேஷன் அண்ட் ட்ராவல்ஸ் அப் சிக்னல் காட் டு பைன். ஸோ அந்த நரம்பு அந்த பெரிபெரல் நர்வ்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு பிரெயினுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு இதுவாகுது. நெக்ஸ்ட் பிரெயின் இன்ஃபெக்ட் ஆகும் அந்த வைரஸ் மூலமாக. அப்புறம் வைரஸ் ட்ராவல்ஸ் ஃப்ரம் பிரெயின் வயா நர்வ்ஸ் டு அதர் டிஷ்யூஸ் சச்சஸ் ஐ, கிட்னி, செலிவரி கிளான்ஸ். ஸோ பிரெயின்லேருந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது.
Do you know vaccine? Vaccine is a biological preparation that provides active acquired immunity to a particular disease. Vaccines like BCG, polio, MMR are given at early childhood to protect from other disease. So far in this lesson we have studied hygiene, how to take care of our body, communicable disease. In next session we will see about non-communicable diseases. Thank you children.